ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம தோட்டத்துல நிறைய விதைகள் அறுவடைக்கு ரெடியா இருக்கு. வாங்க போய் விதைகள் அறுவடை பண்ணலாம். விதைகள் அறுவடையில முதலாவதா இந்த லைபீரியா தக்காளி. நிறைய தக்காளி நல்ல செழுமையா தான் இருந்தது. நான் விதைகள் அறுவடை பண்ண லேட் பண்ணிட்டேன். இப்ப இது எல்லாத்தையும் அறுவடை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா இது வந்து பச்சை வரி கத்திரி. பாருங்க, இதுதான் இதனுடைய காய்கள். இந்த காயில் செடியில இருக்கக்கூடிய ஒரு விதைக்காயும் ரெடியா இருக்கு. கை வைக்கும் போதே விழுந்துரும் போல. அறுவடை பண்ணிட்டு காமிக்கிறேன். அடுத்ததா இந்த செம்பருத்தி விதைகள். அடுத்ததா அவரை விதைகள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அறுவடை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். இப்போவும் மறுபடியும் பூக்கள் வர ஆரம்பிக்குது. பாப்போம் எந்த அளவுக்கு காய்கள் வருதுன்னு. ஃபர்ஸ்ட் சீசன் அப்ப இருந்த அளவு காய்கள் இல்லைனாலும் ஓரளவு காய்கள் கிடைக்கும். இப்போ வந்து விதைகள் ரெடியா இருக்கு. விதைகள் அறுவடை பண்ணிக்குவோம். அடுத்ததா குரோபே கார்டன்லயும் அதே வரி கத்திரி ரகத்துல ஒரு விதைக்காய் இருக்கு. பாருங்க, இதுவுமே நல்லா கனிஞ்சு நொதிச்சு வந்துருச்சு. இப்பவே கூட நம்ம அப்படியே அலசி விதையை எடுத்துடலாம். இருந்தாலும் ஒரு 2 நாள் விட்டு தான் எடுக்க போறோம். ஏன்னா பாதி காய் அப்படியே இருக்கு பாருங்க. இதை இப்பயும் அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்ததா இங்க ஒரு மெழுகு பீர்க்கன். இதுவுமே பாருங்க, நல்ல விதை காஞ்சு உள்ள சத்தமே கேக்குது. நல்லா இதுவும் அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா ஏர் பொட்டேட்டோ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொடி வந்து காய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்ம இந்த கிழங்கு அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்க, கை வைக்கும் போதே விழுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அறுவடைக்கு ரெடியா இருந்த விதைகள்லாம் அறுவடை பண்ணியிருக்கோம். இன்னமும் நிறைய விதைகள் அறுவடை பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கத்திரிக்காயிலேருந்து எப்படி விதை எடுக்கிறதுன்னு ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். அதே மெத்தட் தான் தக்காளிக்கும். ஒரு டப்பாக்குள்ளே போட்டு நல்லா ஏர்டைட்டாக மூடி அதை நல்லா நொதுக்கி விடணும். ஒரு 3 நாள் நல்லா நொதிச்சு இந்த தோலெல்லாம் தனியாக வந்துடும். அப்படியே கரைஞ்சி கத்திரிக்காய் இருந்ததே தெரியாது, அந்த மாதிரி கரைஞ்சிரும். அந்த மாதிரி நொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம விதையை தண்ணியில் போட்டு நல்லா அலசும் போது நல்லா முதிர்வடைஞ்ச நல்லா திரட்சியான விதைகள் தண்ணியில் அடியில் போய் தங்கிடும். மேலாப்புல இந்த தோல் எல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம்னா விதை வந்து தனியா நம்மளுக்கு கிடைச்சிடும். அந்த மெத்தட்ல தான் இந்த 2 கத்திரி தக்காளி ரெண்டுமே நம்ம அப்படிதான் எடுப்போம். மற்றபடி இந்த பீர்க்கன் அவரை இந்த மாதிரி எல்லாம் இந்த ஓடோட அப்படியே வைக்கும் போது விதைகள் முளைப்பு திறனோட இருக்கும். அடுத்த சீசனுக்கு நம்ம விதைக்கிற வரைக்கும் கிழங்கு வந்து நம்ம அப்படியே ஒரு காத்தோட்டமான இடத்துல வச்சோம்னா இது முளைக்கிற சீசன் வரும்போது இதுல முளை விட்டு வரும். அப்ப நம்ம எடுத்து நடவு பண்ணிக்கலாம். வீட்டு தோட்டத்துக்கு தேவையான நாட்டு காய்கறி விதைகள் இப்ப நம்ம ரெடியா இருக்கு. நம்ம தோட்டத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா அறுவடை பண்ண விதைகள் எல்லாமே ரெடியா இருக்கு. இந்த ஆடிப்பட்டத்துக்கு விதைகள் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எந்த ஒரு விதையுமே நம்ம ஒரு தடவை கடையில வாங்கினோம்னா திரும்பவும் அந்த விதையை போய் கடையில வாங்க கூடாது. அந்த விதையில இருந்து வளர செடியில இருந்து விதையை எப்படி சேகரிச்சு வச்சுக்கணும் நம்ம கத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், thank you. Thanks for watching.